அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இப்போ வந்துடுறேன்னு சொன்னான் கழுத, இன்னும் காணோம். கொஞ்சம் கூட துளி அக்கறை இல்ல. இவன் ஏதோ கிளம்பிட்டேன்னு சொன்னதை நம்பி ஆள் வேற சூடு பண்ணலான்னு வந்தேன். வரட்டும் வரட்டும், வர வர ரொம்ப லேட்டு. சிவானி, ராம் வந்துட்டானா? ஏய் இங்க இங்க உள்ளவா. ராம், ஏய் கிச்சன்ல படுவா ராஸ்கல் இங்க இருக்கு வந்து ஒளியறான். சிவானி இங்க இங்க சத்தம் இல்லாம வா. சத்தம் இல்லாம வா. என்ன பண்றான்? ஐயோ எசக்க புசக்கா. கிச்சன்ல வச்சு எப்படி இருந்தாலும் நாம இங்க நிக்கலாமா? கத்தாத. அப்பா தூங்கிட்டாங்களா? போலீஸ்காரன் மகன் என்னமா ரகசியம் பேசுறான்? டேடே அப்பா தூங்கிட்டாங்களான்னு கேக்குற? உன் பக்கத்துல தான்டா நிக்கிறேன். என்னாச்சு? மனுஷன் தூங்கிட்டாரா இல்லையா? தூங்கிட்டாங்க ராம். அப்பா ராம் என்னாச்சு? அப்பவே கால் பண்ணாரு. எப்போ வருவேன்னு கேட்டாரு. ஓகே, ½ an hourல வரேன்னு சொல்லிட்டு இப்போ 1 hour ஆயிடுச்சு. என்ன எதிர்பார்த்துட்டு போய் தூங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன். தூங்கல ராம், ஓ பின்னாடிதான். என்ன இல்ல என்ன எதுக்கு லேட் ஆயிடுச்சு? அத ஏமா கேக்குற? இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு போறேன்னு சொன்னேன்ல. ஆமா. ராம் ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு நம்ம கிச்சன்ல வந்து பேசிட்டு இருக்கோம்? அந்த மனுஷனுக்கு கேட்க கூடாதுன்னு. ஐயோ ராம், வந்ததும் ஹால்ல நின்னு பேசியிருந்தா கூட அப்பாவுக்கு கேட்டிருக்காது. அப்பா கிச்சன்ல இருக்காங்க, கரெக்டா கிச்சன்ல கூட்டிட்டு வந்து பேசுறப்பாரு. அதுவும் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. சூப்பர் ராம். ஓய் ராம் சொல்லு ராம். இங்க பாரு, இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு போனோம்ல. ஆமா. அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணா? சேட்டைய பாரு, கழுதைக்கு பொண்ணை பார்த்தேன் பொண்டாட்டிக்கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசுடா பேசு. இந்த ரகசியம் பேசதான் கிச்சனுக்கு வந்தியா? பேசி முடி, உன் தோலை உரிக்கிறேன். கத்தாத. பொண்ணான்னு இப்படி கத்துற? ஏராம்? அந்த மனுஷனுக்கு கேட்க கூடாது, புரியுதா? ஐயோ, இத சொல்ல சொல்ல நான் என்ன சொல்றதுனே தெரியலையே. ராம், வேணா ஹால்ல வச்சு பேசலாமா? அந்த மனுஷனுக்கு கேட்டுரும். அட போடா, அந்த மனுஷனுக்கு கேட்டுரும் அந்த மனுஷன் இங்கதான் நின்னுட்டு இருக்காரு. அது கூட தெரியாம ரகசியம் பேசுறானா? ரகசியம் ஓ ரகசியம் என்னன்னு எனக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். பேசு பேசு, கரெக்டான்னு பாப்போம். என்னமா? ஒன்னில ராம், என்ன ரகசியம்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். சொல்லு, அங்க கெஸ் பண்ணதும் கரெக்டா இருக்கான்னு பாப்போம். அங்கயா? எங்க? இங்க இங்க. அத விடு, நீ சொல்லு. எங்க விட்ட? பொண்ணு பொண்ணு. பொண்ணு. சிவானி ரொம்ப அழகான பொண்ணு. நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு. அவங்களுக்குன்னு யாருமே இல்லையா? அவங்க கிட்ட மட்டும் தான் பேசல, மிச்சப்படி அவங்கள பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். சரி, நாளைக்கு நீ என் கூட வந்தேனா நேரடியா அந்த பொண்ணு கிட்ட பேசிடலாம். அட பாவி, கிறுக்கு போய மவனே. பொண்ணுன்னு அதான் என்னமோ நினைச்சா? டேய், நீ எனக்காடா பாத்துக்கிட்டு இருக்க? அட ஒண்ணு, நாளைக்கு எப்போ கிளம்புற? நீ சொல்லு ராம். நீ ஃப்ரீயா இருக்க மட்டும் நம்ம 2 பேரும் போலாம். இங்க பாரு, அப்பா கிட்ட சொல்லாத. நாம போய் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு ஓகே சமாதானம், அப்புறம் அப்பா கிட்ட சொல்லிக்கலாம். இப்போவே சொன்னா காட்டு கத்துவாரு. அப்புறம் மனுஷன் நம்மளையும் போய் பேச விட மாட்டாரு. இங்க பாரு, காலையில எழுந்ததும் கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போலாம். போயிட்டு வர வரைக்கும் அந்த மனுஷனுக்கு தெரியவே கூடாது. ஓகேவா? கேட்டுச்சா? ஓகேவா? யார்கிட்ட கேக்குற? கேட்டுட்டு இருக்கறவங்களுக்கு. கேட்டுட்டு இருக்கறவங்களா? என்ன சொல்ற? ஏய் போடுவா ராஸ்கல். அப்பா இப்பதான் வந்தேன், இதோ வந்துடுறேன். அப்பா கிச்சனுக்குள்ள வரக்குள்ள போ 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 போ. காயத்ரி, சொல்லுங்கம்மா. ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். என்ன நீ வந்ததுல இருந்து சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற? அதுவும் இல்லாம ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க. காயத்ரி. ஆமா. இங்க பாருமா, நடந்ததே நினைச்சு கவலைப்படாத. இது உன் வீடு, உன் இஷ்டம் போல இரு. உனக்கு என்ன வேணுமோ கேளு. எல்லார் கூடயும் ஜாலியா சந்தோஷமா பேசு. மருமகளா இல்லம்மா, என் மகளா, உன்ன ஒரு ஃப்ரெண்டா எல்லாமுமா நான் பாத்துக்கறேன். ரூம்குள்ளே அடைஞ்சி நீ எதையோ யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மருத கிட்ட சொல்றேன், கோவிலுக்கு போயிட்டு வரியா? இல்ல வேண்டாமா. சரி, அப்பனா வா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். இல்லம்மா, இருக்கட்டும். காயத்ரி. அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். அத்திட்டே நீங்க வந்து இருக்கறனால ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு 2-3 நாள்மா நான் கொஞ்சம் பழகிக்கிறேன். புரியுதுமா? நல்லா சாப்பிடவாது செய்யமா. சரியா சாப்பிடவே மாட்டேங்கிற. வேண்டான்னு சொல்றியா? அதான் மனசுக்கு ஒரு மாதிரி. அதெல்லாம் இல்லம்மா, எப்பவும் எங்க வீட்டுல நான் அவ்வளவுதான் சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் சாப்பிடுறேன். சரிடா கண்ணு. ரிசப்ஷன் வேண்டான்னு திருத்தம்பி சொன்னாரு. உங்க வீட்லயும் பேசியாச்சு, உங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இனி உன்னோட மனசுடா.
எப்போ சொல்றியோ அப்ப ரிசப்ஷனை நல்லா கிராண்டா வச்சுக்கலாம். சரிங்கம்மா. காயத்ரி சொல்லுங்கம்மா. இல்ல வாசுகியும் கிளம்புறேன்னு சொன்னா நீயும் வந்தேனா நாம 3 பேர் மட்டுமாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? வாசு வரேன் இருக்காளா? போலான்னு கேட்டேன், சரின்னு சொன்னாமா. சரிங்கம்மா. வாசு கிளம்புனதும் கூப்பிடுங்க, நான் வரேன். சரிம்மா. இப்ப ஜூஸ் மட்டும் போட்டு கொண்டு வரேன். காலையில 2 இட்லி தான் சாப்பிட்டேன். ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். அம்மா நான் வரேன். இல்லம்மா நான் போட்டு கொண்டு வரேன். இல்ல நான் வரேம்மா, உங்க கூட ஹெல்ப்பா இருக்கேன். ஹெல்ப் எல்லாம் வேண்டாமா, ரூம்குள்ளே அடைஞ்சிருக்காம அந்த அப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தா போதும். சரிங்கம்மா. சரிம்மா நீ வா, நான் வாசுகி கிட்ட போய் நீயும் சரின்னு சொல்லிட்டேன்னு கோவிலுக்கு வேகமா கிளம்ப சொல்றேன். சரிங்கம்மா. வாசுவோட அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கேன்னு. அம்மா நீங்க என்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா என் மனசுக்கு தான் என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மாறிடுவேமா. காயத்ரி. மருது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா மருது. காயத்ரி, அம்மா சொன்னாங்க கோவிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போறதா. ஆமா. அம்மா கிட்ட சொல்லிட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லி. காயத்ரி, கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு. இல்ல மருது, அதெல்லாம் வேண்டாம். அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஓ இருக்கட்டும் இருக்கட்டும் காயத்ரி, உனக்கு பிடிச்ச மாதிரி. இல்ல மருது, இப்போதைக்கு வேண்டாம். அம்மா ஈவினிங் வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓ ஓகே ஓகே. ஆனா கடைக்கு ஏதாவது போகணும்னா கூட போயிட்டு வா, அம்மாட்ட சொல்லியிருக்கேன். சரி நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வேலை ஏதாவது பார்க்கணும். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் சொந்தமா ஃபைனான்ஸ் வைக்கவான்னு அப்பாவும் அம்மாவும் யோசிக்கிறாங்க. அதனால எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கேன். ஒரு 1 வீக்ல சொந்தமா ஏதாவது ஒர்க் பாக்குறதோ இல்ல வேற எங்கேயாவது வேலைக்கு போறதோ பார்த்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். 1 வீக் மட்டும் கொஞ்சம் வீட்ல. மருது அதெல்லாம் உன்னோட இஷ்டம், நீ பார்த்து என்ன வேணாலும் செய். என்கிட்ட அதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல உன்னோட ஐடியா ஏதாவது கொடுப்பியே, அதுக்காக தான். ஓ சரி ஓகே, நீ ஏதாவது முடிவெடு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. சரி சரி வா வா, அம்மா ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு அப்படியே 3 பேரும் கிளம்புங்க. சரி மருது, போயிட்டு வரேன். இந்நேரம் காயத்ரி மட்டும் இல்லைனா அப்பா அம்மாவோட ஜெயில இருந்திருப்பேன்ல. நமக்காக எதையுமே யோசிக்காம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரிஜிஸ்டரும் பண்ணி நம்ம வீட்லயே இருக்கேன்னு இருக்கா காயத்ரி. ஆனா உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டத்தை சுமந்துகிட்டு இருக்க. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அது என்ன பிடிக்கலங்கிறதுக்காகவா இல்ல திடீர்னு கல்யாணம் நடந்ததுங்கிறதுக்காகவான்னு எனக்கு தெரியல. ஆனா எதா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நடந்துக்குவேன். கல்யாணம் சீக்கிரம் நடந்தது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலம் போனா போதும், உன் மனசு ஏத்துக்கும். ஆனா உன்னோட வாழ்க்கைய நீ ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கடப்ப. அந்த மாதிரி நான் நடந்துக்குவேன் காயத்ரி, கண்டிப்பா. என்ன அப்படி பாக்குற? அட போறான், நீயும் உன் டக்குனும். டக்குனா? டேய் மவனே, அப்பா பின்னாடி நான் பேசுனதெல்லாம். நான் இங்க வர்றதுக்கு முன்னே அப்பா இங்கதான் இருந்தாரு. இந்த மனுஷனுக்கு கிச்சன்ல இந்நேரம் என்ன வேலை? அங்க கேளு அங்க கேளு. இதோ இதோ. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன ராசா பண்ணிக்கிட்டு இருக்க? அது பேசிக்கிட்டு இருந்த. பொண்ணு பேர் என்ன? யோ நீ திட்டிவியே என்னமோன்னு பயந்துகிட்டே பேசுனையா? அட பொண்ணு பேரெல்லாம் கேக்குற. மகாலட்சுமி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, நாளைக்கு நீயும் பார்க்க வரியா? வரேன்டா. ஐயோ யோ இங்க பாரு, பொண்ணு பிடிக்கலாட்டி பிடிக்கலன்னு சொல்லிடு. போமாவே வேற பொண்ணை பாக்குறேன். நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் நீ ஒத்துக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சா மட்டும் போதும், ஓகேவா? படிச்சேனா? ஏன்யா பிச்சு போடுவேன் ரோஸ்கள். பொண்டாட்டி மோசமா இருக்கா, அந்த கூறு கொஞ்சம் கூட இல்லாம எனக்கு என்ன லேட் நைட்ல வந்துட்டு இருக்க? ஏண்டா அவ எழுந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ போன் பண்ணி சொன்னதும் பிள்ளைக்கு பால் சூடு பண்ணி கொடுக்கலான்னு நான் சூடு பண்ணி திரும்பவும் ஆறி போச்சு. ஆறி போன கழுத இப்ப வந்துகிட்டு பொண்ணு கண்ணன் பேசிட்டு இருக்க. யோ யோ திட்டாதையா. எத்தனை காலத்துக்கு நீ தனி மரமாவே இருப்ப? ராம் இங்க பாரியா, ஆரம்பத்துல இருந்து நீ என்ன சொல்லி வளர்த்த? என்ன நீயும் நானும் ஃப்ரெண்டு? ஆவா பிச்சு போடுவேன் பிச்சு. உன் ஃப்ரெண்டு நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன், நீ மட்டும் என்ன? அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வா நாளைக்கு பாக்கலாம். டேய் இங்க பாரு ராம். யோ யோ அப்பா ப்ளீஸ் பா. ராம் யோ சொன்ன புரிஞ்சுக்கோயா. ராம் அடி வாங்காத. யா இங்க பாரு, அப்பாக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல. அன்னைக்கே சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டான்னு இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு பாக்குற பொண்ணெல்லாம் ஏண்டோ? உனக்காக தான் வாழ்ந்தேன், உனக்காகவே வாழ்ந்தேன். ஆனா இனி உனக்காக, என் மருமகளுக்காக, என் பேர பிள்ளைக்காக வாழ போறேன்.
இதுதான் எனக்கு சந்தோஷமே தவிர வேற எதுவுமே கிடையாது. யோ ராம், இதோட இந்த பேச்சை விட்டுரு. யாரையும் பார்த்து யார்கிட்டயும் பேசி யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. அம்மாடி சிவானி, அப்பா அவன் ஏதோ ரகசியம் சொல்றான் அப்படி இப்படின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் பேசினா அப்பாட்ட சொல்லிருடா. அப்பா ராம் புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேல இத பத்தி பேசாத. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, போய் படுத்து தூங்கு. அப்பா சிவானி, சீக்கிரம் வந்து உன்னை நல்லா பாத்துக்க சொல்லு. அப்புறம் சார் என்ன பாத்துக்க எல்லாத்தையும் பண்ணலாம். போடா போ. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த மனுஷன் இப்படி கத்துறாரு. ரகசியம் சொன்னேல, அதான் கத்துறாங்க. மாடு மாடு, அவர் இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. அப்பா தான் சொல்லாதன்னு கன்சாட பண்ணாரு. அடிப்பாவி, சொல்லாதன்னு சொன்னா சொல்லாம இருந்துக்குவ. ஆமா சரிதாண்டி. ஏய் ராம், ஃபீல் பண்ணாத. இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணலாம். எதுக்கு? அப்பாக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். ஒரு மிச்சம் இருக்கிற காலத்துலயாவது அவரோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதுக்கு இப்படி பண்ணா சரிப்பட்டு வராது. வெயிட் ராம், பார்க்கலாம். என்னடி பண்ண போற? அப்பாக்கு கேட்ட போது பிளான் பண்ணி அது சொதப்பி மாட்டினாலும் நீதான் சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. அப்படி அப்பா கிட்ட நான் ரொம்ப நல்ல பொண்ணு, அத அப்படியே நான் மெயின்டைன் பண்ணணும்ல. சரிதாண்டி. சரி, என்ன ஐடியா? அத ரெண்டு பேர் சேர்ந்து இன்னும் நல்லா பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு சொல்லலாம், ஓகேவா? ஓகே. பிளான் மட்டும் குப்பையா இருக்கட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். சூப்பர் பிளான் சொல்றே ராம். ஓகே ஓகே. சரி, நம்ம பாப்பா என்ன பண்றா? உன்னதான் காணும் தேடிட்டு இருக்கா. இன்னைக்கு நீ ரொம்ப லேட்டு. பாப்பா கிட்ட பேசாதனால இன்னும் பாப்பா தூங்கல. இன்னும் பாப்பாவும் முழிச்சுதான் இருக்காங்க. பாப்பா மூவ் ஆகுறாங்களா? இப்பவே அதெல்லாம் தெரியாது ராம். ஆனா ஏன் நினைப்புப்படி நான் என்ன சொல்றேனோ அதுதான் பாப்பாவும் செய்வா. சரி ஓகே, வா. என்னடா, என்ன விஷயம்? டியூட்டிக்கு போகாம என்ன இங்க வர சொல்லிருக்க? இன்னைக்கு தானே அந்த 50 லட்சத்தை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொன்ன. ஆமாடா, எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சது. அந்த தாசுக்கு மாத்தி விட்டோம். கேஸ் அதோட முடிஞ்சதுடா. என்ன அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம அவன் வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுடா, அடுத்து அந்த தாஸ் நம்ம கையில மாட்டாமையா போவான். அப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பா அடுத்து வரட்டும். அவனுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டுதான் வச்சிருக்கேன். இப்ப என்னென்ன விடு விடு. ஜீவா, நான் உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேனா, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச கம்பெனில ஒரு பெரியவருக்கு வேலைடா. ஆனா அவர் அங்கேயே தங்கி வேலை பாக்குற மாதிரி இருக்கணும். அப்படி ஏதாவது உனக்கு தெரிஞ்ச கம்பெனி எதுவும்? யாருக்குடா? அது அது தெரிஞ்சவருக்கு தான். எனக்கு தெரியாம உனக்கு தெரிஞ்சவரா? அதுவும் ஏதோ ஒரு பெரிய மனுஷன். டேய் சொல்றேன்டா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு வேலையை பாரு. தெரிஞ்ச கம்பெனி நிறைய இருக்கு. என்ன வேலைடா? டேய் சும்மா சிம்பிளா ஏதாவது மேற்பார்வை இல்லாட்டி எதையாவது பாத்துக்கிற மாதிரி. ஆபீஸ்க்கு வர போறவங்களுக்கு எல்லாம் டைம் எழுதுவாங்களே அந்த மாதிரி சும்மா சிம்பிளான வேலை. அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கணும். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தாம கொஞ்சம் ரிலாக்ஸா. டேய் அதுக்கு ஒரே ஒரு இடம் இருக்குடா. எந்த இடம்டா? நம்ம வீடுதான். ஏய் ரொம்ப சொகுசா இருக்கணும்னா எதுக்குடா வேலை? தெரிஞ்சவருங்கிற, வா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஒட்டு குடும்பத்துல அவரும் ஒரு ஆளா இருந்துட்டு போட்டோம். எப்பா சாமி, உன்னால பார்க்க முடியுமா முடியாதா? கோபம் ரொம்ப வருதே. ஜீவா ஓகே ஓகே, இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொல்ற. சரிடா. அப்புறம் இது நமக்குள்ளே இருக்கட்டும். ஏதோ ரகசியம். ஏன்டா? அப்புறம் ஜீவா, அப்பப்போ டைம் கிடைக்கும் போது சிந்துவை போய் பாத்துட்டு வா. நாம அடிக்கடி போய்கிட்டு இருந்தா அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிடா, கண்டிப்பா போய் பாத்துக்கிறேன். சரிடா. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. இப்பெல்லாம் என்ன வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா சுத்துற? ஏனியெல்லாம் எங்கேயும் கூட்டிட்டே வர மாட்டேங்கிற? முந்தைய அப்பப்போ வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போவில, என்னடா ஆச்சு? டேய் மிந்தி ஸ்கூல் முடிஞ்சதா அப்படியே எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு கூட்டிட்டு வருவேன். இப்ப எங்க லீவ்ல வீட்டுல தானே இருக்கா. அது மாதிரி ஒர்க் ரொம்ப அதிகம்டா. டைமே கிடைக்கல. எனக்கே தோணதான் செய்து. இருந்தாலும் ஏண்டா இந்த அளவுக்கு தெரியுதுல எங்கேயும் போலேன்னு. அதே நீ தான் குழந்தைய வச்சிட்டு இருக்காங்க. வாசுகி அணி அவங்க வீட்டுல காயத்ரிக்காக போயிருக்காங்க. சுபாவும் வேணியும் வீட்டுல சும்மா தானே இருக்காங்க. எங்கேயாவது கோவிலுக்கோ கலைக்கோ இப்படி ஏதாவது போக சொல்ல வேண்டியதானே. எப்பா ஏன் உடன்பிறப்பு, நான் சொல்லி கேட்டுருவா. நான் சொல்லியா கேப்பா? டேய் சக்தி சொல்லி ரொம்ப நல்லா கேப்பா. கேப்பாடா, சக்தியை சொல்லுவோம். சரி ஓகே, ஏதோ பண்ணுங்க. அந்த வேலை விஷயம் பேசதான் உன வர சொன்னேன். சரி நீ ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னேல, கிளம்பு. நான் அப்படியே ஸ்டேஷனுக்கு தான் போறேன். யூனிஃபார்ம் இல்லடா, ஸ்டேஷன்ல போய் ஒரு என்ட்ரிய போட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போனோம். ஓகே சரிடா, பாத்து கிளம்புறியாவா? ஸ்டேஷன்ல விட்டுட்டு போ. பைக்ல கூட்டிட்டு வந்து அப்படியே விட்டுட்டு போயிருவியா? வாடா வா. அப்புறம் நீ நார்மல் தானே? ரிலாக்ஸ் ஆயிட்டியா? ஆயிட்டேன்டா. அதான் நீங்களாம் கொஞ்சம் தெளிய வச்சீங்களே. கொஞ்சம் தானா? நல்லாவே தெளிஞ்சிட்டேன். ஓகே சரி வா, அப்படியே போலாமா? பைக் சவுண்ட். இங்கிட்டு வாடா.
ஏய், ஏய். ஏய், ஏய், பாத்துமா, பாத்து பாத்து. ஐயோ அம்மா ஏய், காலு. டேய் மலை குரங்கே. மலைக்குரங்கா எங்கம்மா இருக்கு? ஒண்ணுதான்டா எருமை. இந்த பைக் யாருது? ஓய்டா. இல்ல, எங்க தாத்தா இது. டேய் என்ன இப்ப உனக்கு? ஏய் பைக்க பார்க் பண்ற இடமாடாது. ஹலோ ஹலோ, நாங்களாவது பைக்க தரையில பார்க் பண்ணிருக்கோம். அங்க பாரு, உன் ஸ்கூட்டியை எங்க பைக் மேல பார்க் பண்ணிருக்க. இல்ல ஒன்னாலதான்டா. பைக் இப்படி பெப்பர் பேன் நடு வீதியில நிப்பாட்டி இருக்க. ஏய், எது நடுவீதி? நடு பாதையில நிப்பாட்டிட்டு. ஏய், உனக்கு என்ன கண்ணு பின்ன இருக்கா? இன்னதானே இருக்கு, பைக் நிக்கிறது தெரியல. பிரேக் போட வேண்டியதானே? டேய் ஸ்கூட்டி கண்ட்ரோல் இல்லடா. நீ கண்ட்ரோல் இல்லாம என் பைக்ல இடிச்சிட்டு என்னையே திட்டுறியா? இங்க பாருடா, அதெல்லாம் தெரியாது. நீ மட்டும் பைக்க நடுவுல நிப்பாட்டல, நானாட்டுக்கு போயிருப்பேன். எங்க? இங்க பாரு, இப்ப பைக்க நான் செக் பண்ணுவேன். என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போ. ஏடா என்ன பார்த்தா மெக்கானிக் மாதிரியா இருக்கு? ஐயோடா, சரி பண்ணுனா உன்ன சரி பண்ண சொன்னேனா? ஒழுங்கா மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணி அதுக்குரிய அமௌண்ட கொடுத்துட்டு போ. ஏய் என் ஸ்கூட்டில என்னென்ன மிஸ்டேக்கோ அதுக்கு நீ தான்டா சரி பண்ணணும். நான் எதுக்குடா பண்ணணும்? பைக்க வழியில நிப்பாட்டினது ஓன் தப்பு. அப்பா குறுக்கு வேற எழுந்திருக்க முடியல. ஹலோ, பிரேக் போடாதது உன்னோட தப்பு. இங்க பாரு, கால் வேற வலிக்குது. ஒழுங்கா ஸ்கூட்டி எடுத்து சரி பண்ணு. நீ என் பைக் மேல பார்க் பண்ணுவ, நான் அதை எடுத்து சரி பண்றேன். ஏய் ரொம்ப பேசுறடா. இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட மட்டும் இப்ப கால் பண்ணி சொன்னேன். சொன்னா உள்ள தூக்கி போட்டுருவாரு. உள்ள? ஏய், உள்ள தூக்கி போற ஆளே இங்கதான் இருக்கான். நிறுத்து நிறுத்து. என்னடா என்ன பேச்சு பேசுறா பாரு. நீ தூக்கி உள்ள போடுறா. வேண்டாம் வேண்டாம், உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, துரோகம் பண்ணக்கூடாது. நான் வேணா தூக்கிட்டு வரேன், நீ உள்ள போடு. பூ குறுக்கு பிடிச்சவனே, என்னடா பண்ற? அந்த பொண்ணை தூக்கி விடுறோம், இல்லாட்டி வழி விடு, நானாவது தூக்குறேன். எதுக்கு தூக்கணும்? என்ன வாய் பேசுறா? அவளா எழுந்திருப்பா. அடி ஏதாவது பட்டுக்க போதுடா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எப்போ இருந்துடா தெரியும்? 2 நாளா. அட பாவி. பாத்துக்கிட்டதுல இருந்து ஒரே சண்டை தான்டா. நாங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு சண்டை போட்டோம். இப்ப பைக்கும் ஸ்கூட்டியும் முட்டிக்கிட்டு சண்டை போடுது. அது சண்டை போடல, நீ தான் சண்டை போடுற. சரி சரி, என் நேரம் அவங்க அப்பாட்ட சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவேன்னு என்ன மிரட்டுறா. அவங்க அப்பா ஏதோ போலீஸா? யாரு என்னன்னு விசாரிடா. போலீஸா? அது யாருடா? விசாரி விசாரி. இதோ விசாரிச்சிடுறேன். இந்தாமா பொண்ணு, நீயா வந்து இடிச்சிட்டு உங்க அப்பா கிட்ட சொல்லுவியா? உங்க அப்பா போலீஸ்னா நாங்க பயந்துருவோமா? இப்ப சொல்லு, உங்க அப்பா யாருன்னு சொல்லு. டேய் கத்தாதடா, அப்பதான்டா நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தா பயப்படுற மாதிரி இல்ல. கண்டிப்பா ஒன்னதான் பயமுறுத்துவா, கொஞ்சம் பேசாம இரு. ஓகேடா. என்னமா என்னாச்சு? முடியல. டேய் என்னடா பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிற? மலை மாடே, ஸ்கூட்டி எடுத்து நேரா வைடா. ஒழுங்கா பக்குவமா சொன்னா எடுத்து கொடுப்பேன். பஜாரி மாதிரி திட்டினேனா? யாரு பஜாரி? யாரா பஜாரி? ஹலோ ஹலோ, ப்ளீஸ் ப்ளீஸ், எதுக்கு இவ்வளவு கோபம்? எங்க பைக்கை நாங்க ஓரமா தான் நிப்பாட்டி இருந்தோம். ஸ்கூட்டில ஸ்பீடா வந்தது உங்க தப்பு. நான் ஒன்னும் ஸ்பீடா வரல, நார்மல் ஸ்பீடு தான். அங்க பாருங்க எவ்வளவு பாதை இருக்குன்னு. பைக் நிப்பாட்டின இடத்துல நீங்க தான் தவறுதலா வந்து ஸ்கூட்டியை விட்டுட்டீங்க. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸ்கூட்டில என்ன பிரச்சனைன்னு தெரியல, என்னால எழுந்திருக்க வேற முடியல. ஒழுங்கா ஸ்கூட்டியை என்ன ஏதுன்னு பார்த்து கொடுங்க. ஐயே, இது என்ன வம்பா போச்சு? அதுவும் இல்லாம பகல் கொள்ளையா இருக்கு. நீ ஏன் வருவியா? ஸ்கூட்டியை என் பைக்ல பார்க் பண்ணுவியா? நீ மல்லாக்க படுத்துக்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்வியா? டேய் முட்டக்கண்ண முழியா, பண்ண நோண்டிடுவேன். பையாவது கொடுத்து தொலைடா, எழுந்திருக்க முடியல. இப்ப எங்க தயவு தேவைப்படுதுல. வா வந்து எழுந்துரு. தேவையில்ல. அப்போ கடை இப்பவே எங்க அப்பா கால் பண்ணி வர சொல்ற. ஒண்ணு உங்க 2 பேத்தையும் தூக்கி உள்ள போட சொல்றேன். யார் உங்க அப்பா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அதத்தான் கேட்டான், யாருன்னு சொல்லு. பெரிய போலீஸ் ஆபீசரா. பெரிய போலீஸ் ஆபீசர்னா எவ்வளவு பெரிய? பெரிய டிசிபிடா. நீ தானடா டிசிபி. ஏன்டா என்ன சந்தேகமா கேக்குற? உங்க அப்பா இரு. டிசிபி பொண்ணே, உங்க அப்பா பேர் என்ன? அது எதுக்கு நீ கேக்குற? இப்ப எல்லாத்தையும் சரி பண்றியா இல்ல எங்க அப்பாவை கூப்பிடவா? நீ உங்க அப்பாவை கூப்பிடு, பார்த்து பேசிட்டே போறோம். ஐயோ பயப்படுவாங்கன்னு பார்த்தா பேசிட்டு போறோங்கறாங்க. குறுக்கு வேற புடிச்சுக்கிச்சு, எழுந்திருக்க வேற முடியலையே. இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. டேய் முட்டக்கண்ண முழியா. சரி ஓகே, பொழைச்சு போ. எங்க அப்பாட்ட சொல்ல மாட்டேன். கைகுறா, எழுந்திருக்க முடியல. அப்பா என்னமோ ரொம்ப கெஞ்சி கதறனால என் கைய குடுக்கறேன். சீ, அப்படி ஒண்ணும் உன் கை வேண்டாம். ஹலோ பிரதர், ப்ளீஸ் ஹெல்ப். இதோ வாரே சிஸ்டர். என்னடா, ஏற்கனவே உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, போதும். எல்லா தங்கச்சிக்கும் உரிமை கொண்டாடாத.
இல்லடா பிரதர்னு நீ ஒன்னும் பொங்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஐயோ பிரதர், ப்ளீஸ் ஹெல்ப். இந்த முட்டைக்கண்ண மூலியன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவனுக்கு வாய் மட்டும்தான், மிச்சப்படி ஏய் என்ன வார்த்தை சொன்ன உன்ன? டேய் கை கொடு. வீராப்பா போய் கை கொடுங்கறான். யார் இந்த பொண்ணு? வாயை இவனுக்கு மேல பேசுது. அதுவும் இல்லாம டிசிபி. அதான் அந்த டிசிபி யாருன்னு பாக்கணுமே. எழுந்துரு. இல்ல முடியல. மெதுவா. இல்ல இல்ல முடியல. அப்பா. ஏய் ஓகே ஓகே, அடி நல்லா பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போறான்? டேய் சரத்து, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமா? ஆண் மண்டையாட்டிட்டு நின்னா போடா, ஆட்டோ கார் எதையாவது கூப்பிடு. சரிதான்ப்பா. உன்னால எழுந்திருக்க வேற முடியல. சரி ஓகே, ஆபத்துக்கு பாவம் இல்ல. சரத்து, ஆட்டோவை மட்டும் கூப்பிடு, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். நடத்துடா நடத்து. ஹாஸ்பிட்டல் போலாமா? எப்படி? இதோ இப்படிதான். டேய் டேய், ஆட்டோ ஓகேவா? ஓகே தான், கூட்டிட்டு வாப்பா. டேய் என் ஸ்கூட்டி. ஹலோ, உன்னதான் இப்படி தூக்க முடியும், உன்னோட ஸ்கூட்டி எல்லாம் தூக்க முடியாதுமா. அப்பனா என் ஸ்கூட்டி? அப்பனா உன்னை இறக்கி விடுறேன், நீ போய் ஸ்கூட்டி எடுத்துக்கோ. இல்ல என்னால முடியாது. அப்பனா ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல மெக்கானிக் ஷாப் போலாமா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல், நெக்ஸ்ட் மெக்கானிக் ஷாப். ஓகே வா. சரத்து போலாமா? போலாம்டா.